பாத்தியா ஐயா? இங்கிட்ட நான் ஒருத்தர் நிக்கிறேன், கொஞ்சம் கூட பயம் எல்லாம் மறைச்சிட்டு போறான்னு. நல்லா இல்லையா? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இங்கிட்ட என்னென்னமோ நடக்குது, அவ்வளவுதான். இது ஆஸ்பத்திரி, அதனால பாக்குறேன். கழுத ஊருக்கு வரட்டும், பொறிச்சிடுறேன். ரசத்தி ரசத்தி என்னமாச்சு? என்னால முடியல. இந்த மாதிரி சமயத்துல அப்படித்தாம்மா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இரு, ஒண்ணும் ஆகாது. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. நீங்க தான் இவங்க சிஸ்டரா? ஆமாங்க டாக்டர். நர்ஸ், இவங்களை உடனே தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஒன்றும் ஆகாதம்மா. டாக்டர், என் தங்கச்சிக்கு பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஏத்தா உள்ளுக்குள்ள என்ன பண்றாளுங்க? இருக்காளுங்களா போயிட்டாளுங்களா? ஒரு தகவலும் காணோம். இன்னும் 1/2 மணி நேரத்துல குழந்தை பிறந்துரும். அடுத்து ஐயோ ராசமாணிக்கம், நீ ஜெயிச்சு புட்டையா? நீ போட்ட போடல பயந்து புட்டாளுங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல குழந்தை பிறந்துடுமா? ஐயா, இந்த ஆளுக்கு 6 டாக்டர் சொல்லுது. ஏம்மா, குழந்தை பிறந்துருச்சா? இல்ல, இப்பதான். ஏய், அங்கிட்டு போ. ஆண் குழந்தை பிறந்திருக்குமா? நீ அப்படாயிட்டயா? நம்ம வம்சத்துல ஒரு வாரிசு பிறந்துச்சு. இனிமே எவனாவது நாக்கு மேல பல்ல போட்டு பேச முடியுமா? நில்லுங்கம்மா, எங்க போறீங்க? ஏன்? அதான் புள்ள பிறந்துச்சுல, அப்புறம் என்ன? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. டாக்டர் உங்களை உள்ள அனுப்ப சொன்னதான் எங்களால அனுப்ப முடியும். என்னமா இதெல்லாம்? நாங்க யாரு நினைச்சீங்க? பிறந்திருக்கிறது என் புள்ள, இவங்களுக்கு பேரன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. குழந்தைய கழுவி சுத்தம் பண்ணி பாதுகாப்பா தான் உங்ககிட்ட கொடுக்க முடியும். பாதுகாப்பு, பாதுகாப்பு. ஏன் இந்த ஆளு வந்ததுல இருந்து வாங்கிட்டையும் பேசல, ஏங்கிட்டையும் பேசல, மூஞ்சச்சுக்கு ஒம்முன்னு வச்சுட்டு இருக்கா. சம்மந்தின்னு ஒரு மட்டு மறவாத வேண்டாம். கண்ணாயிரம் ஐயா, இந்த ஆளுக்கு எப்படி தகவல் தெரிஞ்சதுன்னு விசாரிச்சுட்டு வா. சரி. ஃபோன் பண்ணதே தேவானேக்காவும். பாத்தியா? நான் கூப்பிட்டேன், அவளை கூப்பிடு. சீக்கிரம் போடா, புள்ளைய தொட்டுக்கிட்டு வைக்க போறா. அக்கா, மிஸ்டர், நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? உங்களை யார் உள்ள விட்டது? நான் யாரையும் பார்க்க வரல. தேவனேக்கா, உங்களுக்கு முதலாளி சீக்கிரம் வர சொல்றாரு, வாங்க. அவங்க குழந்தையோட வருவாங்க, நீங்க போங்க. மாணிக்கா, குழந்தை. ஐயா, ஏ ராசா. தேவனே. அப்பா, எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா. செல்லம், கண்ணு, ராஜா. பாருங்கப்பா எப்படி இருக்காங்க. சக்கரை, டேய் தாத்தா பாருடா, தாத்தா பாருடா, டேய் தாத்தா பாருடா. என்ன நெஞ்செழுத்து மடி உனக்கு மலட்டு நாயே. இங்கிட்டெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். வந்ததும் இல்லாம புள்ளைய தூக்கிட்டு வர வந்து காட்டுறியா? வந்தவன் முதல்ல ஏன் கிட்ட வராம எதுக்கடி உங்க அப்பா கிட்ட வந்து காட்டுற? அந்த ஆள் தான் ஒட்டு வேணாம் உரம் வேணாம் சொல்லிட்டு போனவங்க தானே. போறங்க என்ன? போதும், நிறுத்தாத்தா. அவங்க 2 பேரும் ரோசி வீட்டுல போய் வச்சுங்க. அதெல்லாம் குழந்தைய காட்டு. கொடு, கொண்டா இப்படி. ராசா ஐயா, புள்ள அப்படியே உன்னை உரிச்சு வச்சிருக்கா. வீண் போலையா? நான் பார்த்து பார்த்து கொடுத்த பாலும் குங்கும பூவும் வீணே போல. இந்தாங்க, இந்த சீட்ல எழுதிருக்க மாதிரி இருந்தாலும் உடனே வாங்கிட்டு வாங்க. இந்தா, உள்ள இருக்கிற எல்லாருக்கும் இதை பிரிச்சு கொடுத்துட்டு நீ சீக்கிரம் வா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ளே தொட்ட கைய உடைச்சு அடுப்புல வச்சு போடுவேன். வெளியே போ. அம்சவே
நாய்க்குட்டிய பாத்தீங்களா? அடடா. வாயா மாப்பிள, வாடிப்பட்டி வரதராசு. என்ன மாமே சிங்கப்பட்டி பிறந்துட்டானாம்ல? வாயப்பா, என் பேர இந்த பொம்மை குதிரையெல்லாம் விளையாட மாட்டா. கருக்கு சாமி மாதிரி வெள்ளை குதிரை மேலதான் விளையாடுவா. அத்தா அதுக்கு என்ன வாங்கி கொடுத்தா போச்சு. அப்படி சொல்லுங்க மாப்பிள. மாமே மாப்பிள ஏன் புள்ள மச்சானுக்கு போய் பையனை காமி. வந்தாம கையை போடா போடா. சரி நிறுத்து. என்ன புள்ள வெளியே நின்றுட்டு இருக்க? பெரியாத்தா வெஞ்சு பிடிச்சி அதான். ஆமா இது என்ன கச்சி குட்டை மாதிரி இம்புடுசானா? எல்லாம் குழந்தைய பார்க்க வந்திருக்காங்க. வரலன்னா தான் முதலாளி கண்ணு மொழியை தோண்டி போடுவார்ல. கேட்கணும்னு மறந்துட்டோம்ல. என்ன குழந்தை? ஆம்பளை புள்ள முருகா. எப்படி இருக்குது? மீச வச்ச நம்ம முதலாளியே தான். என்னையா இங்கே நின்னுட்ட? இல்ல ஐயா மீசோட குழந்தை எப்படி இருக்குன்னு யோசிச்சேன். அதே சரி வா போலாம். எப்படியோ புள்ளன்னு சொல்லி ஒரு புள்ளையும் பெத்துட்டா முதலாளி. அந்த ஆளுக்கு மீசத்தான் பெருசு. வெத்தி வெட்டுன்னு சொன்ன பயலுவாலாம் தேடி இழுத்துட்டு வந்து சங்க இருக்க போறா பார். அது கிடக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆஸ்பத்திரி டாக்டர் அம்மா தங்கம் தெரியுமா? வருஷி பாத்தியோ? எடக்கா நல்லா கேட்டுக்கோ. நம்ம கதையும் சின்னக்கா பெரியக்கா கதையும் கேட்டாங்க. நானும் சொன்னேன். அப்படியே ஆடி போயிட்டாங்க. உனக்கே இந்த ஊர்வம்பு வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியோ? ஏன் முருகா டாக்டர் அம்மாவில் ஏதாச்சும் வம்பு வரும்னு பாக்குறியா? பின்ன சின்ன கதை சந்திரசாம பெருசா எடுத்துக்காம உங்க அப்பா எடுத்ததையும் மீறி உங்க ஆசைப்படி நான் உங்களை கட்டிக்கிறேன், எங்க அக்காவும் நானும் ஒன்னா இருந்தா போறோன்னு வந்து வாழ்ந்து பிள்ளையும் பெத்துக்குச்சு. இப்ப போய் இருக்குது குப்பையை கலர்ற. ஏதோ ராதங்கம் சொல்லிவிட்டேன். ஆனா அது கேட்டு டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன? நீங்க வந்துரு நான் எல்லாம் பாத்துக்கிறேன். நான் உனக்கும் வேலை கேட்டேன் போட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க. மாமே நீங்க எதையும் பிடிச்சதாவே புடிய விட்டன்னா நான் ஆம்பளைன்னு எதுக்கு இருக்கேன் மாப்பிள? பையன் பிறந்துட்டான். இந்த சந்தோஷத்துல திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவை நடத்திட்டா நல்லா இருக்கும்ல? திருவிழா என்ன பெரிய திருவிழா? என் பையனை தொட்டில போடுற அன்னைக்கு ஊருக்கே திருவிழா தான். இல்லையா பின்ன? ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து வந்து விருந்து தின்னுட்டு மொய் எழுதிட்டு போனோம். பெரியாத்தா நீங்க வேணா பாருங்க, அன்னைக்கு மொய் பணமே 10 லட்சத்துக்கு எகிற போகுது. கண்ணு பிடிங்க அடுப்புல போட. நாங்க எம்பூட்டு பேருக்கு செஞ்சிருக்கிறோம். அம்புட்டம் திரும்பி வர வேண்டாம். உன் ரோசங்கட்ட சம்பந்தி கிட்ட போய் சொல்லு. 10 பவுன்ல மொத்தமா செயின், 5 பவுன்ல கனமா காப்பு, 5 பவுன்ல இடுப்பு செயின், அம்புட்டையும் செஞ்சு போட சொல்லு. சார் அந்த மருந்தான கேட்டனே என்னாச்சு? அட அளவு என்னடா டேய் வாடா, மருந்து வாங்க ஆளு இருந்துச்சுல என்னன்னு பாரு. அம்மாடி என் பேரு அம்மாடி இல்ல ரோசி. நாய்க்குட்டி பேராட்டம் இருக்கு. அம்மாடி ரோசி, இந்த டானிக்கு மருந்தெல்லாம் அந்த குந்தானிக்கு மட்டும்தானா? என் பேரனுக்குமா? அத டாக்டரை கேளுங்க. என்னத்த பெருசா டாக்டர் கிட்ட கேக்குறது? நான் என்ன புள்ள வளர்க்க தெரியாதவளா? ஏன் அப்பு புள்ளதான் பிறந்துருச்சுல்ல, பிறகு இந்த ஆஸ்பத்திரியில கிடக்குறது? நாம ஊருக்கு போற வழியை பார்ப்போம். அங்கிட்ட எம்புட்டு சோழி கிடக்கு நாக்குறப்பா. ஏவா மாணிக்கம், நீ அப்பா ஆனதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். மலட்ட நிலம்னு சாட பேசுறவங்க வாயெல்லாம் இந்நேரம் அடைஞ்சு போயிருக்கும். என்னையா விசாரிக்கிறேங்கிற சாக்குல கண்டபய பேசுனதையெல்லாம் ஒரு வட்டம் திரும்ப சொல்லி காட்டுறியா? மாணிக்கம், நான் அப்படி சொல்லல மாணிக்கம், நான் சும்மா ஒரு யதார்த்தமாக தான் சொன்னேன். என்ன யதார்த்தம் புடுங்குனதுன்னு இதை சொல்றதுக்கு தான் வண்டி கட்டிட்டு வந்தியோ? வாங்க எல்லாரும் கூட்டம் போடாம. பெரியாத்தா கிட்ட எப்படி இருந்தாலும் திட்டுதான். அந்த பெருசு வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம்ல. இங்கேயும் அந்த ஆட்டம் போடுறானுவலே. இவங்க வீட்டில் என்ன ஆட்டம் போட போறானுவலோ. இன்னும் அந்த குழந்தைக்கு தொட்டில் கட்டி பேர் வச்சு எல்லாத்துக்கும் சோத்தா போட்டு ஆத்தி இல்லே முருவா உன் டவுசர் கிளிய போதில்ல. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ செய்சங்கரே சத்தத்தை குறா கொஞ்சம். அப்படிதான்
பனங்காற்றூர் கிராமத்து பெருமக்களே, அன்பாளர்களே, பண்பாளர்களே, எங்கள் அன்பு அண்ணன் ராசமாணிக்கத்தின் இல்ல விழாவிற்கு வருகை தந்த உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மலைகளில் சிறந்தது இமயமலை, பறவைகளில் சிறந்தது ஆடும் மயில், நடிப்பிலே சிறந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி. அது மாதிரி ஒளி ஒளி அமைக்க சிறந்த இடம் அழகர் சவுண்ட் சிஸ்டம். மரவாதீர் அழகர் சவுண்ட் சிஸ்டம். மரவாதீர் அழகர் சவுண்ட் சிஸ்டம். நிறுத்துறா, மைக் ஆஃப் பண்ணு முதல்ல. ஏன் விட்டு தூட்ட வாங்கிட்டு ஓன் சரித்திரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற? நல்லா பாட்டா போடு, படைய பாலந்து போடு. இங்கிட்டு மூளையில என்ன பண்றவ? அங்கிட்டு போய் சோழிய பாரு. இங்கிட்டு யார் தொட்டியில வச்சவ? டேய் முருகா, இங்கிட்டு வாடா. சாதி சன நிக்க வேண்டாம். டேய் இந்த தொட்டியில தூக்கி அங்கிட்டு கூட தலைவை போ. எடு எடு. அங்கிட்டு அங்கிட்டு நட்டு வச்ச மரம் மாதிரி நிக்க வேண்டாம். அவங்க சோழிய பாருங்க. சீக்கிரம் எடு. ஆமா ஆமா, வாங்க போங்க போங்க. அந்த பக்கம் கொண்டு வைக்குமா? இதெல்லாம் நீ தான் கட்டினியா? நல்லா இருக்க. நல்லா எக்கி போடு. எட்லையா? எக்குமா? இன்னும் எட்லையா? தூக்கி விடுறேம்மா. அந்த பிள்ளை இருக்கா போய் சத்தம் போடுற? இல்ல முதலாளி, அந்த பெரியத்தை எம்பிட்டு வேலை தேடி கிடக்க. இறங்கி பாப்பா, கொடுத்து போ போ. நல்லா விட்டு முதலாளி. எனக்கு எட்டல, கொஞ்சம் தூக்கி விடுங்க. அப்படியே இருக்கட்டும், போட. ராசா என் கண்ணு. இங்கிட்டு நீ என்ன பண்றவ? உன்னை சமைக்கட்டில் போய் சமையல தானே பார்க்க சொன்னேன். இங்கிட்டு நின்று பல்ல காட்டிட்டு நிற்கிறவ. இல்ல, குழந்தைக்கு துணி மாத்திட்டு. என்ன துணி மாத்திட்டு? உன்னை குழந்தையே தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். துணி மாத்துறாளாம். துணி பெத்தவைங்க. அங்கிட்ட என்ன பார்வை? நல்ல நேரம் போறதுக்குள்ள புள்ளைய தொட்டில போடணும். புது துணியை மாத்தி கொடு. ஐயா என் சிங்க குட்டி, அழக்கூடாது ஐயா, சிரிக்கணும் ஐயா. உனக்கு உன் தாத்தன் பேரை தான் வைக்க போறேன். இப்ப நீரு பேரில்லாத பெரிய மனுஷன். இனிமே உங்க பேரு பலவேஷ லிங்கம் ஐயா. ஐயா பலவேஷ லிங்கம். சிரிக்கிறியாக்கோ சிங்கம். தாத்தா பால் கொடுக்கலனா ஓங்கி ஒரு எத்து கொடு. ஆம்பளை பிள்ளைன்னா அப்படித்தான் ஐயா இருக்கணும். கண்ணு. சீக்கிரம் துணியை மாத்து, நான் தொட்டில போடணும். நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை முன்சி. வாங்க வாங்க பாருங்க. அம்மா சௌக்கியமா? வாங்க வாங்க. என் பையன் எப்படி இருக்கான் பாத்தீங்களா? குழந்தை உங்களை போல உரிச்சு வச்ச மாதிரி பிறந்திருக்கான். இல்ல வெறவண்ணு போட்டா சொரவண்ணா மலைக்கும். என்ன பேசுறீங்க? ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? குழந்தை தொட்டில போடுற நல்ல நேரத்திலேயே அதோட பிறப்பை பதிவு செஞ்சிடலான்னு உங்க சம்சாரம் சொன்னாங்க. பதிவு நோட்டை கொண்டு வந்திருக்கேன். நீங்க சொன்னீங்கன்னா இப்பயே பதிவு செஞ்சிடறேன். அதுவும் சரிதான், அந்த இடத்துல உங்க வேலையை முடிச்சிடுறீங்க. செய்யுங்க செய்யுங்க. முத்த பதிவு நோட்டை கொண்டு வாப்பா. ராசிக்குட்டி டேய் தொடாதடா. குழந்தை பிறந்த நேரத்தை சொல்றீங்களா? குழந்தை பிறந்த நேரம் அவளுக்கு தான் தெரியும். ராசாத்தி இங்க வா, வந்து குழந்தை பிறந்த நேரத்தை சொல்லு. உள்ள என்ன பண்றவ? சொல்லுதாயி, குழந்தை பிறந்த மாதம் தேதி நேரம் எல்லாம் சரியா சொல்லுங்க. பங்குனி மாசம் 15ஆம் தேதி திங்கக்கிழமை சாயங்காலம் 5:05. நல்லது தாயி. குழந்தை அம்மாவோட முழு பேரை சொல்லுங்க. ராசாத்தி ராசமாணிக்கம். திருமதி ராசாத்தி ராசமாணிக்கம்.
இந்த சிங்கத்தோட அப்பன் பேர் தான் ஊருக்கே தெரியுமே. பெருசா கொட்டை எழுத்துல எழுதுங்க, பலவேஷ லிங்கத்தோட மவன் ராசமாணிக்கம்னு. இல்ல என் குழந்தையோட அப்பா பேரு ராஜமாணிக்கம் இல்ல. வசகட்டவளே, உனக்கு என்ன புத்தி கத்தி மங்கி போச்சா? எதுக்கு இப்படி வளரவா? உண்மைதான் சொல்றேன். என் குழந்தைக்கு அப்பா உங்க மகன் இல்ல. தொட்டில் இருக்கிற என் குழந்தையோட அப்பா பேரு சந்திரன். வேற என்ன இருக்குது? நெசமாடி நீ சொல்றது? நீர்தான் குழந்தைக்கு அப்பா, அது நெசம். ஆனா குழந்தைக்கு அப்பா யாருன்னு தாய் சொல்றதானே மத்தவங்களுக்கு நெசம். இதோ பார்த்துட்டு இருக்காங்களே இந்த ஊர் சனங்க, அவங்களுக்கு குழந்தையோட அப்பா நீங்க இல்லைங்கிறதா இப்போ நெசம். வேற என்ன இருக்குது? கருகாலி முண்டை இப்படி ஊரை கூட்டி வச்சு எங்க குடும்ப மானத்தை வாங்கிட்டான். நாசகாலி சிங்கம் மாதிரி நடந்துட்டு இருந்த என் பையனை தலைகுனிய வச்சுட்டாளே ஆவி முண்டை. பெரியாத்தா பண்ணையார ஏன் புள்ளன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்ட ஆச்சா? அவர் ஆம்பளையா இல்லையாங்கிறத மீசை இவனை ஆச்சா? பொம்பளை பார்த்து சொன்னாதானே ஆம்பளை. இதே சவுக்கடிங்கிறது. நீ ஆம்பளையே இல்லங்கிறது. ஆம்பளைக்கு கம்பீரம் வந்துருமா? சமாச்சாரம் அவரது இல்லைன்னு சம்சாரம் சொன்ன உடனே ஐயாவோட ஆட்டம்லாம் அடங்கி போச்சு பாத்தியா? அவர் காதுல விழுந்தா உள்ளேலோ. ஆம்பளை இல்ல உள்ளேலோ.